என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் சாணபதறிய சந்தியா வந்தன சார் கர்மங்களை நாம் முடித்து அசத்திரை 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமங்களை நாம் தோற்றம் விருது கொண்டு தாயிற் சிறந்த கோயில்வள்ளி தந்தை சொல்மிக்க மந்திரமள்ளி என்ற அடிப்படை கிடங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற நிதியிலே பெற்ற தாய் தந்தையை போட்டி வருகிறது உலகத்தின் அனைத்து ஜீவனுக்கு பொதுவான நியதி அந்த இறைவன் நினைத்த அந்த நீதிக்குட்பட்டு அடியேனும் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயகலகில் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியபடி என் தாய் கனிமாலை சந்தித்து அன்னவளை திருப்பாதம் தொட்டு ஆசைப்பட்டு இந்த அன்ன சராசரத்தில் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கலாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக் கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவளை ஆழத்திலே ஞானத்திலே அருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மனாயிருந்து வாசப்படுகின்றார் பிண்டப்படுகின்றார் என்று சொல்லக்கூடிய என் தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நான் ஆசை பெற்றேன் பின் கைலாய சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்று அதன் பின்னாலே பாட்டர் சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன் காரணம் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டியாகப்பட்டவன் அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசை பெற்றேன் இப்படி கலைமகள் மலைமகள் கலைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அடிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துணைக்கப்பட்ட இந்த நாரத பகுதிக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கழகம் செய்யப்பட்டால் என்னுடைய சிரமாகப்பட்டது ஆயிரத்துக்குள்ளாக வெடிக்கக்கூடிய சாபத்தை விட்டு விட்டேன் நாராயணன் ஓம் நமோ நாராயணன் ஹரி ஓம் நமோ நமோ நாராயணன் சாபம் இந்த சாபத்தை நான் உரையாக மாற்றி சண்முக வேலன் துறையோடு காவலித்தார் கடகம் அந்த நாட்களது நன்மை அந்த நன்மையை செய்வதற்கு இந்த நன்னிசை வேலையிலே நாயகன் உதவி வர வேண்டும் அந்த நாயகன் தான் உலகமெல்லாம் ஊரெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவருடைய மனக்கவலையை போற்றுவதற்காக இசையை வசித்துக் கொண்டிருக்கிறார் இசையை வசித்து இசையை வடிவமாக்கி இசையை ஊதி இசையிலாலே உலகத்துக்கெல்லாம் நற்கருத்துக் கொள்ள சொல்லக்கூடியவன் என் பாட்டன் அந்த ஸ்ரீமநாராயணன் அவன் கொடுத்த நாதத்தின் யோசையிலே ஆரம்பிப்போம் கழகத்தை ஓம் நமோ நாராயணம் உள்ளாமல் கொடுத்தவன் அந்த பள்ளியில் மலச்சொரியும் மேகங்களே எங்கள் பரதாமல் மெய்யழகு பாடுங்களே பள்ளியில் மலச்சொரியும் மேகங்களே எங்கள் பரதாமல் மெய்யழகு பாடுங்களே புகழ் பாடுங்களே கொடுத்த மூங்கில்
நாரதா காட்சியளித்துக் கொண்டிருக்கும் கருமனூர் சேர்ந்த அண்ணன் எஸ்பி கீதப்பிரியன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய புண்ணியமான கோகுலத்திலே மக்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய திருவிழாவை யாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்பார்கள். அந்த பிறவி பயனை அடைவதற்கு என் பாட்டல் பெருமாள் என்று சொல்லக்கூடிய நாராயணனும் இந்த யாதவ குலத்திலே அவதரித்து அந்த அவதரித்த நன்னாளை கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடக்கூடிய இந்த மருதகல்லூர் வாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை சீரோடு சிறப்போடு நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் அதிலும் குறிப்பாக இந்த நாடகத்தை நிறைவான முறையிலே நடத்தி வரக்கூடிய வர்ணக்கலை வல்லுநர்கள் பெயிண்டர்கள் அந்த வர்ணக்கலை வல்லுநர்கள் என்று சொல்லக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் இதை தலைமையாற்றி முன்னிலை வைத்து சென்ற ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அனுமதி அளித்து கண்ணியமான முறையிலே கலையை ரசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் உயர்ந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையிலே ஒளிபரப்பி அமைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திக் கொள்ளக்கூடிய சிவா இழுப்புகளும் தானே இழுப்புகளும் சிவா ஆடியன்ஸை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் ஊடகவியலாளரும் இந்த நாடக நிகழ்வு மற்றும் இதர நிகழ்ச்சிகளை உலகெல்லாம் ஒளிபரப்பி வரக்கூடிய அன்பு தம்பி அவரும் ஒரு நகைச்சுவை நடிகர் தம்பி கலைமூர்த்தி அவர்களுக்கும் அவருடைய அந்த ஊடகத்துடைய பேரு புகழ் வாங்கியிருக்கூடிய சுபா தங்கராஜ் ஊடகத்துறையை சேர்ந்த அன்புள்ளங்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிறந்தாந்த வணக்கங்களை கரம்பூவி தெரிவித்து துறவரும் கலைப்படிய நன்றி நன்றி கலந்த வணக்கம். வாழ்க பல்லாண்டு வாழ்க நாடுபடன். நன்றி. கழகத்தின் வாயிலாக உலகத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என் அடிப்படை ஞானத்தோடு அடியேன் கால் வைத்து விட்டேன். இருந்தாலும் இருப்பதை கொண்டு நாம் சிறப்புடன் செயல்பட விடுவார்கள். இறைவன் என்பவன் சாட்டை நாமெல்லாம் பம்பரம் அவன்றி ஓர் அணுவும் அசையாது. பொய்யான உலகம். இந்த பொய்யான உலகத்திலே மெய்யாக எது இருக்கிறது என்பதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்குத்தான் நல்லதொரு கருத்துக்களை சொல்வதற்கு என் போன்ற கலைஞர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை சொல்வது பொய் எது உண்மை எது யதார்த்தமான நம்ம நாட்டு பழமொழியா கூட சொல்லுவாங்க. பிச்சை எடுத்தாலும் பெருமாள் அதை பிடித்துட்டான அருமான். எங்கேயாவது போய் நம்ம பெருமாள் பிச்சை எடுத்துக்காரா? ஏழுமலையான வெங்கடாச்சலம் திருக்கோயில கோடான கோடியா கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் எந்த காலத்தில் பிச்சை எடுத்தாரு அப்படின்னா இது பொய்யான ஒரு வாசகங்கள். ஏன்னா பழமொழி என்பது பழமையான தொன்மையான மொழி. சொல்வார்களே மூத்தோர் சொல்லும் முதல் நெல்லிக்காயும் முன்னே துவர்க்கும் பின்னே இருக்கும் என்பார்கள். முதல்ல நெல்லிக்காய் கடிக்கும் போது கொஞ்சம் உப்பு தவப்பு கசப்பாத்தே தெரிய மாதிரி இருக்கும். ஆனா அதுவே கொஞ்சம் கடைசி நேரத்தில் பார்த்து அதோடைய எச்சியில முழுங்கினா கூட அந்த உமிழ்நீரை முழுங்கும்போது கூட அது சுவையாகத்தான் தெரியும். தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அப்ப அந்த முதுமையான மொழிக்கு என்று எப்பொழுதுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பழமொழி தான் இந்த பழமொழி பிச்சை எடுத்தான் பெருமாள். அது எப்படி அப்படின்னா பெருமாள் எங்கேயுமே பிச்சை எடுக்க கிடையாது. பெருமாள் என்று சொல்லக்கூடிய என் பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன் அவன் எடுத்த அவதாரங்களிலே உலகத்திற்கெல்லாம் ஒட்டுமொத்தமான ஜீவன்களுக்கு அது எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்வான கோலத்தை கொண்டதற்கு எடுத்துக்காட்டுதான் ராம அவதாரம். அப்பேற்பட்ட ராம அவதாரத்திலே ராமனாகப்பட்டவன் விடிந்தால் பட்டாபிஷேகம் நாடே இப்படி கோலாகுலம் போட்டிருந்தது. கோலாகுலம் போடக்கூடிய அந்த அயோத்தி மாநகரத்தில் இருக்கும் பொழுது கைகை சிற்றனை கொடுத்த கேட்ட வரம் அப்படி யாரை பார்த்து தசரதனிடம் கேட்டா என்ன கேட்டானா ராமன் 14 வருஷம் வனவாசம் போகணும் என் மகன் பரதன் நாடாளன்னு கேட்டான். ஆறா அந்த அம்மாங்க கேட்ட உடனே ஏற்கனவே கொடுத்த வரமப்படி உனக்கு 2 வாரம் கொடுக்கிறேன் போர்ல அந்த போரில் வென்ற பொழுது துணையாக போனான். யாரு? கைகேயாகப்பட்டவள். அந்த கைகேயாகப்பட்ட என்ன போர்க்களத்துல பெண்கள் போகக்கூடாது. தேரில ஏறி போருக்கு போயிட்டு இருக்காரு தசரதன். அஷ்டதிக்கு எல்லா 8 திக்கும் தேர் ஓட்டக்கூடியவன். அதுல இன்னொரு 10 பக்கமும். ஏன்னா அதுக்கு தசரதன் தசம் என்றால் 10. ஏன்னா திசைகள் 4 மூலைகளை சேர்க்கும்போது திக்குகள் 8 மேல் விதானம் கீழ் விதானம் ஆக மொத்தம் திசைகள் 10 திசைகளுக்கும் தேரை செலுத்தக்கூடிய தகுதி படைத்தவர் அது தசரதன். அப்பேற்பட்டவள் சம்பாசுடைய அனுப்புக்காக போருக்கு போகும்பொழுது அங்கே துணையாக செல்கிறார். பெண்கள் வரக்கூடாது சொல்லும் பொழுது இருந்தாலும் பரவாயில்ல நானும் வரேன் உங்களுக்கு துணையா அப்படின்னு யார் கைகையமா போறாங்க. போய்கொண்டு தேர் கொண்டு வேகமாக போகும்பொழுது அங்கே என்னாச்சு தேருடைய கடையாணி கண்டு போச்சு. அப்பதான் பார்த்தாங்க தேர் வேகமா முன்னேறி போயிட்டு இருக்காரு. இந்த நேரம் நம்ம தேருடைய அச்சாடி கண்டு இருக்காரு. நம்ம பின்வாங்கினா போர்ல தோத்துருவான். நம்ம புருஷனுக்கு நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அவன் ஏற்கனவே மாயை போய் போர் புரியக்கூடியவன் அசுரன்.
செய்யலாம் என்று தன்னுடைய கடையாணி தன்னுடைய கட்டை விரலை கொடுத்து காப்பாத்தினான். அதைத்தான் சொல்லுவாங்க நம்ம நாட்டு பழமொழியாக, பச்சை பசப்பி அச்சில்லாம தேர் ஓட்டுறாடான். எப்படி சொல்றாங்க பாருங்க, பச்சை பசப்பி அச்சில்லாம தேர் ஓட்டினாடா அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த கட்டை விரல் கொடுத்து காப்பாத்தின மனம் சந்தோஷப்பட்ட தசரதன் சொல்றாரு, கைகேயி என் உயிரையும் தன் உயிரையும் பொருட்படுத்தாம என் உயிரை காப்பாத்திட்ட. இந்த நிலையில என் மன சந்தோஷமா இருக்கு. உனக்கு 2 வரம் தர கேளுனார். அது எதுக்குங்க கணவன் மனைவி நமக்கு எதுக்கு அப்படின்னு. இல்ல நான் கொடுத்ததை நீ எப்ப வேணாலும் வாங்கிக்கிட்டார். அப்ப பயன்படுத்துறான். எங்கே விடுந்தான் கோலாகலமா இருக்கக்கூடிய அயோத்தி மாநகரத்திலே இளவரசனாக பட்டக்கூடிய நிலை ராமனுக்கு. அப்ப கேட்டா, ராமன் காட்டுக்கு போட்டும் என் மகன் பரத நாளா இருக்கும் கேட்டா. உலகமே அவளை பழிச்சிச்சு. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, அதை பற்றி பேசிக்கலாம். ஆனால் அந்த இழிச்சொல்லையும் பரிச்சொல்லையும் ஏற்றுக்கொண்ட உடனே வேற வழி இல்லாம கொடுத்தவங்க காப்பாற்றும் சொல்லி மன்னர் கட்டளையிட்டார் தசரதன். ராமன் காட்டுக்கு போயாச்சு. காட்டுக்கு போன உடனே நாட்டை வீட்டுக்காரனும் உலகமெல்லாம் இப்படி இருந்து போச்சு கிடக்கு. பெரிய காரி கிடக்கும், அந்த மாதிரி நாடே கிடக்கு. போய் காட்டுக்கு அப்போ சற்று அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. பிடிச்சு போச்சு. அந்த திருச்சபையை நோக்கி பட்டாபி நிகழ்வுக்கு தாய்மாமன் வீட்டுல இருந்து கேகை நாட்டுல இருந்து பரதன் வந்துட்டேன். கேட்கிறேன், எங்க அண்ணன் காணுமே நடந்த நிகழ்வு சொல்றாங்க. ஆஹா, அப்ப நான் எங்க அண்ணனை போய் நான் கூட்டி வர சொல்லி யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, சேட்டைப்படை கூட 4 வகை படையோடு காட்டுக்குள்ள போறான். புழுதி வரிக்க போகும்போது லட்சுமணன் அண்ணனுக்கு துணையா போன பாக்குறேன். இப்படி அவங்க வீட்டுல அம்மா ஏந்திக்கிட்டு, அண்ணா நாட்டை விட்டு 10 நாள் வரலாம காட்டை விட்டு துறப்பதற்கு பரதன் இங்க இருந்து படையை கொண்டுட்டு வரேன். ஒரு சொல்லுங்க, ஒரே பாடத்தில் அவனை கொண்டுறேன் அப்படின்னா. டேய், பரதன் அப்படிப்பட்டவன் இல்லை, பொறுமையாரு, உன் முன்கோபத்தை காட்டாத. பரதன் அப்படிப்பட்டவன், அவன் வரட்டும், என்ன நடக்கிற பிறகு பார்க்கலாம். அங்கிருந்து வந்து படையை போல நிப்பாட்டி விட்டு ஓட்டமா ஓடி வந்து அன்னை காலில் வந்து, அண்ணா நீங்க வாங்கினா நீங்க வந்து ஆட்சி செய்யணும், உங்களுக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்னா. அப்பதான் சொன்னாரு, தாயை சேர்ந்த கோயில் பிள்ளை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அப்ப நீட்ட கட்டலப்பா, நான் கண்டிப்பா பரவாசம் போறேன், நீ அதே போல இருந்து ஆட்சி செய்யினாரு. எங்க அண்ணன் அமரும் இடத்திலே அமர்ந்து ஆட்சி அரியணை பிடித்த அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. முடிஞ்சா உங்க செருப்பு என்ற பாதரட்சியை கொடுக்கின்றார். செருப்பை வாங்கி கொண்டு தலையில சுமந்து கொண்டு அன்று அரியாசனத்திலே அமர்ந்து ஆட்சி பண்ணான். யாரு? பரதன். அதாவது ராமனுடைய பிரதிநிதியாக. அப்படி ஆட்சி புரிந்த ராமனாகப்பட்டவன் பரதன் பண்ணும் பொழுது இந்த ராமன் என்ன பண்ண, பாதரட்சி இல்லாம செருப்பு இல்லாம காட்டு போனான் இல்லையா? அப்பொழுது சீதையை பறி கொடுத்தாச்சு. இப்ப கடைசி கட்டது வந்தாச்சு. சீதையை தேடி கொண்டிருக்காங்க வானரப்படை துணையோடு. அப்ப அதுக்கு தலைமை ஏற்றக்கூடியவே ஆஞ்சநேய பெருமான். அப்ப யதார்த்தமா மனம் கவலையில மனைவியை புரிந்த சோகத்துல அப்படியே என்னடாமலாம் ஏதோ அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே போகும்பொழுது திடீர்னு இவருடைய ராமனுடைய பாதம் ஒரு முள்ளுல பட்டுருச்சு. நம்மால் அதை கூட பொய்யா தெரிஞ்சிருக்க. நம்ம எங்கிட்டாவது மேலே எங்கேயும் நடந்து விட்டு கருத்தையா வச்சு விட்டு முள்ளு குத்திருச்சு, முள்ளு வந்து தேடி வந்தா நம்மளை குத்துச்சு, நாம போய் தெரியாம அதுல கால் வச்சுட்டோம்னு யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா அந்த பொய்க்கும் கூட அதுக்கு அந்த சாத்திய கூறுகள் சரியாகிரும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த முள்ளாகப்பட்டதை எடுக்க தெரியாம ராமன் காலை தூக்கி கொண்டு பிச்சு பிச்சு எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். அங்கிருந்து பார்த்தான் அனுமன், ஆத்தாடி நம்ம ராமச்சந்திரமூர்த்திக்கு காலில் முள்ளு பட்ட காரணத்தினால அதை எடுக்க தெரியாம பிச்சு பிச்சு எடுத்துக்கிறாரு அப்படின்னு அவருடைய ஓட்டமா ஓடி வந்து அவர் கால் பாதத்தை தாங்கி பல்லாலை கடித்து பிச்சு எடுத்துட்டான். அதனாலதான் சொல்லுவாங்க, பிச்சு பிச்சு எடுத்தான் பெருமான், அதை பிடுங்கி எடுத்தவன் அனுமான் அப்படின்றது. இது நாளடைவில் மருவி என்னாச்சு, பிச்சை எடுத்தான் பெருமாள், பிடிங்கி திட்டான் அனுமான், இப்படி வந்துருச்சு. இப்படித்தான் நாட்டில் பரவலி. ஏன்னா இறைவன் என்பவன் அவனுக்கு தெரியாதா, இதை இப்படித்தான் செய்ய முடியாது, இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடுகின்றான். இறைவன் என்பவன் சாட்டை, நாம் எல்லாம் பம்பரம், அவன் சுட்டு விழுகிறான், நாம் சுழண்டு கொண்டிருக்கிறோம். யாரொருவழி ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்து
கண்ணனை இழைத்தால் கழகத்துக்கு வழிகாட்டுவார். தம்பி ஒரு ஆள் தான் கைதட்டாரு, அவருக்கு அந்த உரிமையான ஒரு சுகம் இருக்கின்றது நினைக்கின்றேன். இருக்கட்டும், நல்லது. ஏன்னா கூட்டம் குறைவாக இருக்கிறது. ஒரு ஜல்லிக்கட்டு அவர் சொன்னார், அது 2 பூஞ்சிட்டா, பெருமாடு அப்புறம் நடுமாடு அப்புறம் பூஞ்சிட்டு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வண்டி பந்தயத்துல சரி இல்ல ஜல்லிக்கட்டா கூட எடுத்துக்கங்களேன், 10 பிடிகாரை இருந்தாத்தே அந்த பாயக்கூடிய மாட்டுக்கு கூட வீர வரும். அது மாதிரிதான் நடிகர்களுடைய நிலையும். 10 பேர் இருந்து ஆரவாரப்பட்டு கைதுபட்டி கூட்டத்தை கட்டாத்தே அப்படியே அப்பா அப்படின்னு சொல்லி தொழில் பண்றதுக்கு ஒரு வேகம் வரும். அதெல்லாம் கடந்து தொழில் பண்றோம் அப்படின்னா இருப்பதை கொண்டு நீங்க தான் அதை வச்சுக்கணும். ஏன்னா சொல்லுவாங்க, இருக்கிறது இருந்தால் தான் சரியா சரிக்கிறது சரியா கிடைப்பேன். அந்த மாதிரி நாங்கள் சரிக்க வந்திருக்கோம். அதை நீங்கள் கொஞ்சம் உதவி புரிஞ்சிக்க நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லாரை காண்பது நன்று, நலமிக்கே நல்ல சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் வரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற மீண்டும் இடவெளிக்கு பின் கண்ணனை வைத்தால் கழகத்து வழிகாட்டுவான். எத்தனை விதமான அவதாரம் எடுத்துக்கிறான். பச்சா, கூர்மா, வாமனா, ரிஷிகேஷா, தாமோதரா, பார்த்திவா, பரந்தாமா, வாமா, ராமா, பலராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, எத்தனை நாமங்கள். ஆனால் கூப்பிட்ட உடனே அதான் தம்பியோட பாடினாரே அருமை தம்பி செந்தில்முருகன் ஆர்மணி சக்கரவர்த்தி, அழைத்தவர்களுக்கு வருவேன் என்றால் கீதையிலே கண்ணன் அழைத்தான் வருவாரா? நானும் அழைத்து பார்க்கிறேனே எங்க கண்ணனுக்கு பார்த்து. கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. தென்னன் கீற்றும் தென்கள் காற்றும் கை கொடுக்கும் காலமடி, வானம் பாடி சோடி சேர நேரமடி, ஆசையளோ கோடி. அம்பி வரும் நேரம் வந்ததுராகம், ஏதேனோ இனி தீராவோ தாகம். அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவன் பார்த்தாள், காமன் திருச்சபைக்கு வழிகேட்டான். கடவுள் வாழ கோவிலே கற்பூர தீபம், கடையிழந்த மாதத்திலே முகாரி ராகம், முகாரி ராகம், மாயமானவ கருணை ராகம். மதுரை மறிக்கொழுந்து வாசம் ராசாத்தி உன்னுடைய நீசம். அதுவும் மாயமாக குயில பிடிச்சு கூட்டில் அடைச்சு சொல்லுகிற ஊடகம், மயில பிடிச்சு ஆன உடைச்சு ஆட சொல்லுகிற ஊடகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா. ஓ சரிகம பதடி எனும் சத்த ஸ்வரஜானம். உயிரே உயிரே முருகாதே, உடலும் மனமும் தருகாவே. முறையுடனே புரிந்து கொண்டா சங்கீதமாகும். சரிகம பதனிசா சாமீதமகரிசா. அப்பனென்றும் அம்மை என்றும் ஆனந்தென்றும் ஒட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. பந்த வாச சேற்றில் வந்து விழுந்த நேரம்
மொழி கேட்டு புதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். வாரனும் அணியாக வடம் வரும் மணநாடி மாதவன் மணிவாக கையிலை வந்தார். மாதவன் மணிவாக கையிலை வந்தார். மார்கழி பதினாடி மங்கையின் இடத்தோடி மார்கழி பதினாடி மங்கையின் இடத்தோடி நாகுள் மணிவாக நாகுள் மணிவாக கண்ணன் வந்தான். ஆவணி பொன்னாரில் ரோகிணி நன்னாரில் அஷ்டமி திருவாதி கண்ணன் வந்தான். அஷ்டமி திருவாதி கண்ணன் வந்தான். அந்தையில் இடமாறி சந்தையில் உருமாறி அந்தையில் இடமாறி சந்தையில் இடமாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். பாந்தாடி மூங்கில் தனை காத்து எங்களின் வடிவாக கண்ணினை வந்தான். எங்களின் வடிவாக கண்ணன் வந்தான். ஒருமுக பாத்தடி உயர்களை காத்திடு ஒருமுக பாத்தடி உயர்களை காத்திடு இதயின் வடிவாக கண்ணன் வந்தான். இதயின் வடிவாக கண்ணன் வந்தான். நன்றி நன்றி நன்றி. இன்னும் கண்ணனை இழைப்பேன் காதபடி தூரமாக இருந்தாலும் கடையை செய்யப்படுவது பலனை என்று பார்க்கக்கூடாது என்பதை போன்று நான் கால் வைத்த இடம் கதையின் அடிப்படையில் பார்க்கப்படுது. இது ஒரு சர்வசாதாரண சிற்றூராக திரும்பிடலாம். ஆனால் சிற்றூர் இருப்பது எங்கே? குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சி நிலம் இருப்பது எங்கே? தேடி பார்த்தேன். தொண்டை மண்டலத்திலே. தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி பெருமைகள். அப்படியெல்லாம் பெருமைகளை பார்க்கும்போது ஒருவேளை பெருமைக்கு உதவ இடமாக இருக்குமோ இது மருதநல்லூர் என்பது உண்மையிலேயே மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொல்வார்களே பழமொழியாக சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று. அப்பா அப்படித்தானே இருக்கு. எப்படி நான் சோறு கண்ட இடம் சொர்க்கமா? எப்படி அப்படியா? ஓயே நீ ஒரு ஆளு, நீ அப்படி சொல்லாதீங்க. திண்டு விட்டு தும்முன்னு அதுக்கு போய் சோறு கண்ட இடம் சொர்க்கமா? அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா இறைவன் என்பவள் மிகப்பெரியவன். அவனன்றி ஒரு அனுபவம் செய்ய சொல்லும் பொழுது அது இறைவனிலேயே. நாம தான் சமய கோட்பாடு அடிப்படையிலே வைணவ மதம் சைவ மதம் அப்படி பிரிச்சுக்கிட்டோமே தவிர அறியும் சிவன் ஒண்ணு, அறியாதவன் வாயிலே மண்ணு. அரியன் சொல்லக்கூடிய பரதாமன் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் சிவன் சொல்லக்கூடிய எம்பெருமான் ஈசன். இவர்கள் வசிக்கக்கூடிய இந்த சோழ நாட்டுடைய தலைவர்கள் தஞ்சை. தஞ்சையிலே எம்பெருமான் பெருவுடையக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பெருவுடையக்கூடிய பிரகதீஸ்வரருக்கு வருடந்தோறும் ஐப்பசி மாதத்திலே நிறைந்த பௌர்ணமி நன்னாள் என்று 1000 அரிசிகளை சாதமாக சமைத்து அதை சிவலிங்க திருமேனியில் பூசி விழா நடத்துவார்கள். பூஜா பரிசுத்தோடு. அதுக்கு பேர் தான் அன்னாபிஷேக விழா. இந்த அன்னாபிஷேக விழா என்றால் சொற்றால் அபிஷேகம் செய்வதானே. அப்பேற்பட்ட அன்னாபிஷேக விழாவை கண்டவர்களுக்கு இந்த புண்ணியமான பூலகத்திலே நாம் செய்த சகல பாவங்கள் எல்லாம் தீர்ந்து அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா? அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். இதைத்தான் இன்னும் படிக்காதவர்கள் பாமராக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் சொல்லுவாங்க, ஏப்பா ஏன்னா அங்கே தானே சோத்துக்களாக இருக்கேன்னு சொக்க. ரொம்ப நாட்டு பேச்சு அப்படி பேசிடுவாங்க. ஒரே வார்த்தையை பாருங்களேன், அந்த சோத்துக்குள்ள தாண்டா இருக்கேன் சொக்கன்றதுக்கு
சொல்வதற்கு எவ்வளவு பெரிய விழாவாரியான கதை இருக்கு பாத்தீங்களா? அப்ப எதற்குமே வார்த்தை, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல், இதுக்கும் எடுத்துக்காட்டு ராமன் தான். இருக்கட்டும். ஆக இந்த இடம் தெய்வம் எங்கே இருக்கு தேடி பார்த்தேன், எங்கும் இல்லை. ஏனென்றால் மனிதர்கள் மனிதர் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு என்பார்கள். தெய்வம் எங்கே இருக்கிறது தேடி பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக இது வாழக்கூடிய மக்களாம் வசதியான வாழ்க்கையை இந்த மனச்சாரத்தை வாழ்ந்து இருக்கிறார்களே. காரணம் ஏதாவது சப்தம் கேட்குமா அல்லது யாராவது இருப்பார்களா? கவனித்து பார்த்தேன். இந்த நேரம் உயிரின் ஓசையா ரதியின் ஓசையா? உண்மையிலேயே ஒரே ஒரு குரல் ஓசை கேட்ட உடனே அருமை தம்பி செந்தில் முருகன் புன்னகை மன்னனாவே மாறிட்டார். பார்க்கலாம். ஒரு அம்மானை நான் பாட தகுதிமித்தோம் சலங்கையை
அதை காப்பதில் என்ன பருவம் ஒரு முன்மாறி நாம் காண தகுதிகள் ஒரு அம்மாறி நாம் ஆக இவ்விடத்திலே கழகத்தின் வாயிலாக உலகத்தின் நெற்கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றால் இவருடைய இனிமையான கானம் தான் ஒருவேளை மேலோக பார்க்க பொழுது பூலகத்துக்கு இழுத்து கொண்டு வந்து விட்டது. அப்படி பார்க்கும் பொழுது குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மலைநீச்சல் கேளாதவர் என்று சொன்னானே வள்ளுவன். ஒருவேளை இவருடைய குரல் சீட்டன்தான் அவன் பாடியிருப்பான குரலை அந்த குரலை வைத்து பாடுறானா இல்லை இவன் குரலை வைத்து குரல் பாடுறானா என்பதை நாமும் கண்டுபிடிக்க வேண்டும். காரணம், பார்ப்பதற்கு மகிழ் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மகிழ் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறையில் நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. பார்ப்பதற்கு கண்ணங்கரை இருக்கும் குயில், ஆனால் குயிலின் குரல் ஓசை மிக இனிமையாக இருக்கும். இவரோ மயிலை போன்ற உடல் அழகை குயிலை போன்ற சாரியத்தை பெற்றிருக்கிறார். இப்படி இனிமையான சாரியை வளர்த்த மாதர்ஜி சங்கீத காலத்தோடு பாடுகிறார். அவளுக்கு தோழியாகப்பட்டவளோ சலகையிட்ட மாதவாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இவர்களை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம். ஆனால் வர்ணித்துக் கொண்டிருந்தால் காலமும் நேரமும் போவதே தெரியவில்லை. ஆனால் தெய்வத்தின் அனுகிரகத்தினாலே நடப்பையெல்லாம் நன்மைக்கு என்று சொன்னேன். தெய்வம் எங்கே இருக்கிறது? இதோ என்ன தெய்வம் என் முன்னால். தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு உலகையில் கண்டேனே இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு உலகையில் கண்டேனே இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே எங்கும் காரணம் இரண்டால் இரவில் ஏகாந்த பாடம். அப்படி பார்க்கும்
என்றால் இன்னைக்கு காலகத்தில் வாழக்கூடியவர்கள் உண்மையிலேயே கருணை இல்லையா? இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படைத்த செயல்தான் இறைவன் வாழுகிறான். என்ன ஒரு அழகு, எத்தனை அழகு என்று இயற்கையிலே அழகையெல்லாம் அறிந்து கொண்டே இருக்கலாம். இவள் வாழக்கூடிய குடிசை இருக்கும் பொழுது என் மனம் எப்பொழுதே பலகாகிதம் அடைகிறது. இருந்தாலும் வெகு சீக்கிரமாக அடியேன் அவர்கள் சந்திக்க வேண்டும். அப்படி அடியை சந்தித்தால்தான் இன்னும் இவர்களை சற்று நேரத்தை சிந்திக்க வைக்க வேண்டும். எத்தனை நேரம் தான் என்னுடைய அன்பு தங்கை தனியாகவே காவலத்தில் இருப்பது? ஏன் இவள் இருக்கிறார் என்ற அன்பாக தங்கைக்கு ஒரு கீதமாக அப்படி அந்த நீ பசிக்காதிருந்தாளே ஏழை எங்களுக்கோ கவிதை இருக்காதே கவலை இருக்காதே தண்ணீர் அமீன போல கண்ணீரை வாங்கி போல தண்ணீர் அமீன போல கண்ணீரை வாங்கி போல எங்களை படைத்தானோ நான் விடப்பட்டி நான் இருந்து பாடுகிறேன் எங்களை படைத்தானோ என் தங்கையவள் கண்ணி ஒரு தங்கையை நான் கண்டே என் தங்கையவள் கண்ணி ஒரு தங்கையை நான் கண்டே இந்த உலகில்
அரண்மனை வீட்டு கோழி முட்டை அம்மிக்கல்லை உடைக்கும், கல்லை விட முட்டை வலிமையானதா? விளக்க கூறவும். நல்ல ஒரு கேள்வி. உண்மைதான். அரண்மனை வீட்டு கோழி முட்டை அம்மிக்கல்லை எப்படி உடைக்கும்? கோழி அண்ணன் என்ன சொல்றாரு? அப்ப கல்லை விட முட்டை வலிமையானதா? உண்மைதானே? உண்மைதான். கல்லை விட வலிமையானது முட்டை. ஏன்னா உலகத்துல உலக உற்பத்திக்கெல்லாம் இந்த ஆணுடைய விந்து நாதத்தை இருந்து ஒரு சினை முட்டை என்பது தாயின் கருவறைக்கு செல்லவில்லை என்றால் இப்பேற்பட்ட ஒரு வலிமையான தேசத்தையும் இந்த வலிமையான மனித ஜென்மத்தையும் பார்க்க முடியாது. இது பொதுவான அறிவியல் பூர்வமான உண்மை. ஏன்னா ஒரு தாயுடைய கர்ப்பப்பைக்கிலே ஆணுடைய அந்த கரு விந்து அந்த முட்டை பாருங்க, அது வலிமையா இருந்தாத்தான் நம்மளும் பிறக்க முடியும். அவங்க சொல்லுவாங்க இல்லையா, சோதனை பண்றாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, எப்பா வெள்ளை அணுக்கள் சரியில்லை, சிவப்பு அணுக்கள் சரியில்லை, அது கருமுட்டை சரியில்லைப்பா அப்படின்றாங்க. அப்ப கருமுட்டை என்பது வலிமையா இருந்தாத்தே உலகத்துல உற்பத்தி கிடைக்கும். இது அறிவியல் புறமான உண்மை, நம்ம பிறக்கிற எல்லா உயிருக்கும். ஆனா அரண்மனை கோழி முட்டை அம்மிக்கல் உடைக்குமா அப்படின்னா உடைக்கும் கண்டிப்பா. அப்படின்னா என்னன்னா, உலகத்துல எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் சரி, அந்த அரசனுக்கும் மதியூக மந்திரி என்பார்கள். புத்தி சொல்றதுக்கும் ஒருத்தி மந்திரி வேணும். இப்ப நம்ம நாட்டுல ஒரு குடும்பம் இருக்கு. ஒரு குடும்ப வீட்டு தலைவன் யார் தெரியுமா? புருஷன். ஆனா வழிநடத்த கூடிய யார் தெரியுமா? மந்திரி. பொண்டாட்டி. பொண்டாட்டி சரியா இருந்தா புருஷன் அந்த குடும்பம் சரியா இருக்கு. அதுதான் மதியூக மந்திரி போல பொண்டாட்டி இருக்க மாட்டோமாக. அது மாதிரி அந்த நாட்டுக்கு அரசனாகப்பட்டவனுக்கு அந்த மதியூக மந்திரி அமைச்சர் என்ன பண்ணுவேன், அப்பப்ப அறிவுரை சொல்லுவேன். அதாவது முன்னால் வரக்கூடியதை பின்னால் சொல்லணும், முன்னால் பொருள் இன்னால் கூற வேண்டும். வரக்கூடிய இருக்க நாடு இருக்கும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்றோம் இல்லையா? இந்த 3 காலத்துக்கு உணரக்கூடிய தன்மையோடு உலகத்துடைய கருத்துக்களை சொல்றேன். அது மாதிரி அப்பப்ப அரசனுக்கும் புத்தி சொல்றதே மந்திரி. அந்த மந்திரி என்ன பண்ணாரு, நான் இந்த மனிதனுடைய அரண்மனையில தினசரி பழக்கும் பொழுது அரசனுடைய முகத்தை பார்க்கிறார். அந்த கூட அன்றாட பக்கத்துல இருக்கோம் இல்லையா, அவர் உடல் தேகத்தையும் உள்ள தேகத்தையும் உருவத்தையும் பார்க்கிறாரு. மன்னனுக்கு கொஞ்சம் உடல்நிலை அப்படியே கொஞ்சம் குறைவா, உடல்நிலை சரியாத மாதிரியும், அதாவது உடல் கொஞ்சம் வத்தி போய் கொஞ்சம் கிறக்கமா இருக்க மாதிரி ஒரு பார்த்துட்டாரு. என்ன மன்னா, உங்களை எப்படி சிம்ம மாதிரி உட்காந்துருப்பீங்க, அப்படி சிங்காசனத்துல அரியாசனத்துல இன்னைக்கு பாருங்க என்னமோ மாதிரி இருக்கு, உடம்பு கொஞ்சம் தேத்தல் மன்னா அப்படின்னு. அப்படி அதுக்கு என்னப்பா செய்யலாம் அப்படிங்கிற பொழுது, வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம கிடைக்காதா, நம்ம நாட்டுக்கோழி முட்டையா சாப்பிடுறது இல்லையா? நாட்டுக்கோழி முட்டையை 42 நாளைக்கு சாப்பிடுங்க. அது பச்சை முட்டை உடைச்சு வெறும் அதிகாலையில் வெறும் விதத்துல நாட்டுக்கோழி முட்டை 42 நாளைக்கு 1 மணி நேரம் சாப்பிட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே ஆச்சாரம் பண்ணுவாங்க. அப்படி அற்புதமான ஒரு பெரிய ஆரோக்கிய தேகத்தோடு பெரிய பயில்வான் மாதிரி அப்படி இருக்கலாம். தோற்றம் நல்லா இருக்கு, முகப்பொழிவா இருக்கு, உள்ள தேக உடல் தேக எல்லாமே நல்லா இருக்குது. முருகா மன்னா அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு இவர் சொல்ல பார்த்தாரு. இல்ல மன்னர் கிடைக்காதா? பார்த்தாரு, கூப்பிட்டாரு, கட்டறிட்டாரு. தோட்டக்காரன் கூப்பிட்டு ஆட போய் பணக்கு என்ன பண்ணி நாட்டுக்கோழி அப்புறம் எடுத்து வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்து பிடிச்சு அரண்மனையை வச்சு வளர்த்துருங்க, தினசரி ஒவ்வொரு முட்டை கொண்டாந்து கொடுங்கப்பா, அவர் மன்னர் அமைச்சர் சொன்ன மாதிரி அப்படின்றாச்சு. இப்ப தினசரி அதே மாதிரி நாட்டுக்கோழியே கொண்டாந்து வளர்த்து ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை கொடுத்துட்டே இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா என்னாச்சு, பொதுவாகவே அரண்மனைனா நம்ம குச்ச குடிச்ச மாதிரியா இருக்கும் போது அது கொஞ்சம் பளவளப்பா தானே இருக்கு. அப்ப என்னாச்சு, ஒரு நாள் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து, நீ கோழி எடுக்கிற, நீ முட்டை எடுக்கணும், இப்படி ஒரு இற போடணும்னு சொல்லி பறந்து விட்டாச்சு. அந்த கோழி அந்த முட்டை இடக்கூடிய கேரிக்கிட்டு இருக்கும்ல, அந்த நேரம் பார்த்து அதை அடைக்கணும்ல, அப்பத்தானே முட்டை போடு. அடைக்கிறதே அடைக்காது, சர்வதனமா மெய் மறந்து விட்டு இடம் மறதில அவனுக்கு என்ன வேலையோ. இப்ப கடைசியில என்னாச்சு, கோழி அடைக்க மாட்டாச்சு. ஆனா முட்டை கேட்டதுக்காக அடக்கிற பஞ்சாரம் முட்டை நம்ம வச்சுக்கிட்டா இருக்கு, இப்படி தாங்கிட்டே இருக்குமா? எங்கனே வரங்கத்தை விட்டுட்டு போறதானே. அப்ப என்ன ஆச்சு, பட்டுன்னு இந்த அரண்மனை இப்படி தேடிக்கிட்டே இருந்துச்சு. அடைக்கிறத பார்த்து ஒண்ணுமே காண வேண்டும். படக்கணித நேரம் வந்து முட்டை இட்டு பிடிச்சு. இந்த முட்டையா என்ன வச்சு வனவரப்பான தரங்கி விட்டாங்க, வலிக்கலி ஓடி போய் பக்கத்து அப்படி ஒரு ஏழை குடிசை வீடு. படக்கு இங்க இருந்து ஓட்டமா கொண்டு ஓடி போது அவன் இல்ல கிட்ட இந்த வீட்டுக்குள்ள கிடைக்கல, அம்மிக்கல் குரல் குளம் அப்படி எல்லாம் கிடைக்கும்ல, அவன் வீட்டு அம்மிக்கல் வந்து இந்த முட்டை உடஞ்சு போச்சு. இவருக்கு முட்டை கொடுக்கணும், முட்டை எடுக்க வந்து என்ன பாக்குறேன், காணும் பஞ்சாரத்தை காணும், கோழியும் காணும், முட்டையும் காணும், என்னடா சொல்லி வீட்டு கேட்கும் போது இவன் பற்றி சொன்ன மாதிரி உண்மை சொல்லணுமா இல்லையா? சாமி இந்த மாதிரி நான் போனேன், அடைச்சு வைக்க மறந்துட்டேன், அதனால இன்னைக்கு வந்து முட்டை எடுக்குன்னு தெரியாது, மன்னிச்சுக்கோங்க மண்ணாட்டா விட்டு போய் பிரச்சனை இல்லை. இவன் என்ன பண்ணி விட்டேன், அது என்னன்னு தெரியணும்னா, நான் வழக்க மாத்தி அடைச்சு போட்டேன். இங்க பாருங்க, அந்த பாருங்க, பக்கத்து வீட்டுல அந்த வேலை குடிச்சக்கார வீடு, ஆமா நம்ம அரண்மனை கோழி முட்டை அன்னைக்கு உடைச்சு பிடிச்சு அப்படின்னு போய் சொல்லிவிட்டேன். என்னடா அது பைத்தியாரத்தனமா இருக்கு. அப்ப அரண்மனை கோழி முட்டை அம்மிக்கல்லை உடைக்குமானா, இது போய் விழுந்து விட்டது என்ன தெரியுமா? இளைத்தவன் வலுத்தவன், ஏழை பணக்காரன், 10 பேர் வச்சிருக்கவன் 10 பேர் வர்த்தம் இருக்கானா, அவன் எதையும் சொல்லலாம். இவன் சொல்ற மாதிரி அவன் பாக்குறேன். அதையும் போய் விசாரித்தாங்க, என்னப்பா
உன் வீட்டுக்கு அமைக்கல வந்து இது 200 கோடி முட்டை உடஞ்சு போச்சு. சாமி நானே இல்லாத வேலை கூழுக்கு பாலுக்கு அண்ணாட கட்சியா தெரியுறேன். என் வீட்டில் 4 கட்சி எடுத்து தத்தேன், ஏதோ ஒரு ஏடு பிடிச்ச உழைச்சா ஒரு மம்பட்டி வேலை தத்தேன், எனக்கு கட்சி எடுக்கேன். நான் போய் முட்டை பாடுற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் திமிர் பிடிச்சவனா என்ற இப்படி செய்ய இருக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதுல என்ன புரியுதுன்னா, வலுத்தவன் செய்யக்கூடிய செயலை ஏழை மீது பலி போடலாம். இன்னைக்கு நாட்டில் அப்படித்தான் நடக்குது. அப்ப முட்டை பலிதா இந்த இடத்துல வலிமை பெறுதா அப்படின்னு கேள்வி இருக்கலாம். ஆனால் இங்க யார் தெரியுமா, இழைத்தவன் பெரியாளா வலுத்தவன் பெரியாளா, இதுதான் இன்னைக்கு நாட்டில் நடப்பு. அதுக்காக இந்த கேள்விக்கு உண்டான விளக்கம். சரிதானா? நன்றி நன்றி. கலந்த வணக்கம் வணக்கம் வாழ்க பண்ணலாம். ஏன்னா இறைவனுடைய கருணையினாலே இன்றளவிலும் உள்ளம் பெருங்கோவில், ஊனிடம் ஆலயம், தெல்ல தெரிதாருக்கு ஜீவன் சிவலிங்கம், வல்லப்புறானுக்கு வாய் கோபுரவாசல், கள்ளப்புறன் எங்கும் காலா மணிவிளக்கு என்பார்கள். அதோ காவலர் சந்திப்போம், கடகத்தை ஆரம்பிப்போம். நாராயண பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்டாயோ, துள்ளி விழுந்தில்லையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. சொல்ல மாட்டாயோ கொத்தங்கிழி அங்கிருக்கே, கோவைப்பழம் இங்கிருக்கே, தத்தி வீழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. இருந்தவளை கை பிடிச்சு இரவெல்லாம் கண் விழிச்சு இல்லாதே ஆசையிலே என் மனசே ஆடவிட்டான், ஆடவிட்டே மச்சானே ஓடவிட்டு போனானே, ஓடம் விட்டு போனானே. ஓடம் விட்டு போனானே. ஊருக்கு தூங்கையிலே நான் உள்மோட்டு வாழ்க்கையிலே ஓசையில பூங்காற்றே நீதான் ஓடி போய் சொல்லினேன்.
என் மனசே போட்டா நிஜ மட்டும் அங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கே நான் மட்டும் இங்கிருக்கேன் தாமரை அவர்களுக்கு இங்கு சூரியனாக இருக்கு சாட்சி சொல்ல சந்திரனே நீ போய் சொல்ல மாட்டாயோ